எல்லாம் 20 லிட்டர் 30 லிட்டர் கறக்கிற மாடாக இருக்குது. இதோட ஃபேக்டர்ஸ் என்ன எவ்வளோங்கண்ணா வருது? என்ன விலை வருது உங்களுக்கு பால்? இப்போ நேரடியாக உங்ககிட்ட காமிக்கணுமா இல்லை வாயில சொன்னா நீங்கள் சொன்னீங்கன்னாவே கிட்ட சொன்னால் நம்ப மாட்டீங்க. 32 லிட்டர் ஒரு நாள். 32 லிட்டர் கறக்குது. அதுக்கு நான் பால் டேங்கர்னு பேர் வச்சிருக்கேன். ஒரு மாடு 32 லிட்டர் கறக்கும். மற்றபடி எல்லாம் 25 20 இங்கே சின்ன மாடு 15. அதுக்கு மேலே உள்ள மாடு தான் நம்மக்கிட்ட. இந்த கம்மி இந்த 6 4 8 இந்த வேலை 15 லிட்டருக்கு மேலே தான் நம்மக்கிட்ட. இப்போ ஹெச்எஃப் மாடு அதிகமாக பால் கறக்கிற மாடெல்லாம் இருந்தால் நம்மளோட வெயிலுக்கு தாங்காதுன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் எப்படிங்கண்ணா? அதாவது அது விவசாய ஆர்வலர்கள் நேயருக்கு எல்லாத்துக்கும் வணக்கமுங்க. நான் விஜய் டிவி புகழ் விவசாயி தோரன் மஞ்சுநாதன் பேசுகிறேனுங்க. நம்ம யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கங்கண்ணா, உங்கள் பேர் என்னங்கண்ணா? இது எந்த ஊருங்கண்ணா? என் பேர் மணிவேல், ஆத்தூர் வட்டம் சீலிங்கப்பட்டி கிராமம். உங்களை பற்றி சொல்லுங்கண்ணா. நான் வந்து 2011 பண்ண விவசாயமே அப்போ தான். அது வைக்கணும்னா அப்போ செஞ்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நான் ஆரம்பித்தேன். 2011 வரைக்கும் வேறு தொழில் தொழிலில் இருந்தேன். 2011 தான் இந்த தொழில் பெறீங்க. அதுக்கப்புறம் தான் விவசாயத்துக்கு வந்தேன். நான் வரும்போது பூர்வீகத்தில் ஒரு 4 மாடு இருந்ததுங்க. அப்படியே ஒன்று ஒன்றா படிப்படியாக அதிகரித்து ஓரளவுக்கு கொண்டு வந்திருக்கேன். இப்போ 4 மாடுலேருந்து இது எத்தனை மாடாக ஆக்கியிருக்கிறீங்க? இது ஒரு 25 26 மாடு இருக்குது. கண்ணுக்குட்டி ஒரு 12 கண்ணுக்குட்டி இருக்குது. 25 மாடு 12 கண்ணுக்குட்டி, எல்லாம் ஒரு 50 உருப்படி பக்கம். நீங்கள் வந்து 2011 இப்போ வரைக்கும் உங்கள் மாட்டையே உற்பத்தி பண்ணி வந்துட்டீங்க. கொஞ்சம் வாங்கினதும் இருக்குது. என்கிட்ட கண்ணுக்குட்டியும் பெரிய மாடாக இருக்குது. இடையில் கொஞ்சம் மாடு வாங்கினேன். ஒரே ஒரு எருமை வச்சுருக்கிறீங்களா? ஒரே எருமை வச்சுருக்கிறீங்க. ஆமாம். ஹெச்எஃப் மாடு ஜெர்சி மாடு எல்லாம் வச்சுருக்கீங்களா? இல்லை ஹெச்எஃப் தான் அதிகமாக இருக்குது? ஹெச்எஃப் தான் உங்ககிட்ட அதிகமாகுது. பால்லாம் எவ்வளோ கறக்குதுங்க ஹெச்எஃப் மாடு? பால்லாம் வந்து என்கிட்ட ஒரு மாடுங்க சொன்னால் நம்ப மாட்டீங்க. 32 லிட்டர் ஒரு நாள். 32 லிட்டர் கறக்குது. அதுக்கு நான் பால் டேங்கர்னு பேர் வச்சுருக்கேன். ஒரு மாடு 32 லிட்டர் கறக்கும். மற்றபடி எல்லாம் 25 20 இங்கே சின்ன மாடு 15. அதுக்கு மேலே உள்ள மாடு தான் நம்மக்கிட்ட. இந்த கம்மி இந்த 6 4 8 இந்த வேலை 15 லிட்டருக்கு மேலே தான் நம்மக்கிட்ட. இப்போ ஹெச்எஃப் மாடு அதிகமாக பால் கறக்கிற மாடெல்லாம் இருந்தால் நம்மளோட வெயிலுக்கு தாங்காதுன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் எப்படிங்கண்ணா? அதாவது அது ஒரு வருஷம் 2 வருஷம் அந்த மாதிரி இருக்குங்க. அப்போ அந்த டைமில் கொஞ்சம் வெடிச்சன். என்கிட்ட இப்போ 4 மாடு இருக்காது. வெயில் நேரத்தில் ரொம்ப செல்லு விட்டுக்கிட்டு ரொம்ப மூச்சுக்குவாங்க. அதுக்கு வந்து ஒரு பவுட்ரு ஒரு டானிக் இருக்குது. அதை நான் வாங்கி கொஞ்சம் அந்த இதில் தீவனத்தில் கலந்துட்டு ஓட்டணும். பவுடர்னா மினரல் மிக்ஸுங்களா? மினரல் மிக்ஸ் இல்லை, அந்த இலக்கு வாங்கிறதுக்குன்னே ஒரு பவுடர் இருக்குது. அதை போட்டனாக்க ஒரு 2 வாரம் 3 வாரம் ஓட்டால் போதும். டெய்லி கொஞ்சம் குறையும். ஆனால் முழுக்காக கட்டு கொடுத்தாது, கொஞ்சம் குறையும் அந்த சல் வர்றது. இப்போ இந்த ஒரு 15 20 லிட்டர் இப்போ உங்கள் மட்டும் இருக்கிற ஹெச்எஃப் மாடு இல்லாமல் 20 லிட்டருக்கு மேலே கறக்கிற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் எத்தனை கண்ணுக்கு நான் நம்மகிட்ட இருக்குது? என்னது வந்து 8 கண்ணு 9 கண்ணு. அதாவது ஹெச்எஃப் மாடு 2-3 கண்ணு போட்டாவே அதுக்கப்புறம் கண்ணு போடாது அப்படின்லாம் ஒரு கருத்து இருக்குது. அதெல்லாம் இல்லைங்க. 2011 வாங்கின மாடு. இப்போ நான் சொன்ன 32 லிட்டர் சொன்னேன். 2011 வாங்கினேன். இன்றைக்கி 2023, கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆகுது. இன்னும் கால் கறந்துக்கிட்டு தான் இருக்குது, கண்ணு போட்டுக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் என்னென்ன தீவன முறையெல்லாம் போடுறீங்கண்ணா? நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னே இந்த வைக்கப்பில்லு நாட்டு சோளத்தட்டு இதை தான் போட்டு பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சைலேஜுங்கிற விஷயத்தை யூடியூப் மூலிமா நான் பார்த்தேன். நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட்டு நான் பார்த்ததே. அதை வச்சு தான் அவர் மிஷின்காரர்கிட்ட நான் கான்டாக்ட் பண்ணி பேசினேன். இது எப்படி என்னங்கிற டீட்டெயில் நமக்கு தெரியாது. அவர்கிட்ட கேட்டுட்டு அவர் சொன்னார், இல்லைன்னா இது நீ செய்யுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. கொஞ்சம் செஞ்சு பார்க்கலாம் நானும் செஞ்சேங்க. செஞ்சு பார்த்துறீங்க. ஆனால் செம இது அதில் இருக்குங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் இன்னும் புரிய வந்தது. அதுக்கப்புறம் இப்போ எல்லா டைமும் சைலேஜ் தான். வருஷம் பூரா சைலேஜ் தான். இப்போ இந்த மாதிரி ஒரு 20 லிட்டருக்கு மேலே கறக்கிற மாட்டுக்கு நம்ம சாதாரண ஒரு ஒரு ப்ரோட்டீன் கம்மியாக இருக்கிற எனர்ஜி கம்மியாக இருக்கிற தீவனத்தை போடுறதோட ஒரு கான் சைலேஜ் போடுறப்ப தான் அது இழப்பெல்லாம் வாங்குறது கம்மியாகவும் 7-8 கன்று 10 கன்று போடுற மாதிரியும் அது கரெக்டாக இருக்கும். நீங்களே பாருங்க, எந்த மாட்டுலையாவது எலும்பு வெளியே தெரியலைங்க, எல்லாமே நீரோட்டமாக இருக்குதுங்க. அதான் எல்லா மாடும் சில மாடு மாதிரியே தான் இருக்கும். பாருங்க, இப்போ கண்ணு போட்டது கண்ணு போட்ட மாடு எந்த மாடுமே ஒட்டி போய் தான் இருக்கும்.
நீங்கள் வந்து சைலேஜ் அடர் தீவனம் இது 2 மட்டும் தான் போடுறீங்க. அவ்வளோதான். வைக்கப்புல் வேற பச்சை தீவனம் அதெல்லாம் எதுவுமே இதை நான் ஆட்டுக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறேன். சரி, ஃபர்ஸ்ட் மாடு வீடியோ முடிச்சிடலாங்கண்ணா, அப்புறம் ஆடு போய் பார்க்கலாங்கண்ணா. ஒரு நாளைக்கு எத்தனை கிலோங்க நான் சைலேஜ் சாப்பிடுது ஒரு மாடு? ஒரு குறைஞ்சது பாருங்க, அது 50 கிலோ கேஸுன்னு. ஒரு கேஸன் வந்து அது 50 லிட்டர் கேஸன். அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 கேஸன் வைப்பேன். ஒரு 7 to 8 கிலோ வரும் ஒரு நேரம், ஒரு வேலைக்கு, ஒரு நேரத்துக்கு. அதே மாதிரி மத்தியானத்தில் வைக்கும்போது அதில் பாதி தான் வைப்பேன். ஒரு 4 கிலோ அளவுக்கு தான் வைப்பேன். சாயங்காலம் வைக்கும்போது அதே 7 கிலோ 8 கிலோ அளவுக்கு ஒரு 20 கிலோ 22 கிலோ அதிகம் வச்சாங்க சாப்பிட்றது. அவ்வளோதான் சாப்பிட்றது. இதுக்கு என்ன பெரிய மாடு எல்லாம் 20 லிட்டர் 30 லிட்டர் கறக்கிற மாடாக இருக்குது. இதோட ஃபேக்டர்ஸ் எவ்வளோங்கண்ணா வருது? என்ன விலை வருது உங்களுக்கு பால்? இப்போ நேரடியாக அவங்க கிட்ட காமிக்கணுமா இல்லை வாயில சொன்னா போதும்? நீங்கள் சொன்னீங்கன்னாவே கிட்டத்தட்ட 8 7 இதை காட்டிடுங்க. நான் கடைசியை பார்த்துக்கிறேன், நீங்கள் கடைசியாக பார்த்துக்கலாம். இது ரொம்ப அதிகமாக வருது, இந்த அளவுக்கு வருதுங்க இந்த சைலேஜ் போடுறதுனால. சூப்பராக வருதுங்க. இந்த 25 லிட்டர் கறக்கிற மாடு ஒவ்வொரு சைலேஜ் வயலூர் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வெளியாளுங்களுக்கு நிச்சயம் தெரியறது வாய்ப்பே கிடையாது. இந்த சைலேஜ்லயுமே கூட நீங்க ஒரு குவாலிட்டியான சைலேஜ் போட்டால் தான் இப்படி வருங்களா, இல்லை எந்த சைலேஜ் போட்டாலுமே இப்படி வந்துருங்களா? இப்படிலாம் ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. அதுக்குன்னு தரமா, அதாவது தட்டு இருக்கிற அளவுக்கு தான் கருது இருக்கும். ரொம்ப வளர்த்தியான தட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் டால்னு ஒரு வெரைட்டி, அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 அடி உயரத்துக்கு மேலே வளரும். கருது பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வருது. அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. அதை போட்டால், ஏன்னா அது வெறும் தட்டு தான், கருது வந்து கம்மியாக தான் இருக்கும், அதில் வந்து மணி கம்மி தான். ஆனால் நம்ம இது இந்த ஹைபிரிட் போட்டோம்னா மீடியமாக தட்டு கருது வேறு, அதுவும் கருது பெருசாக இருக்கிற ஸ்டேஜில் வெட்டிட்டு வந்தால் தான் நல்லா இருக்குது. 75லேருந்து 80 நாள் அந்த கால் கருவம் தாங்க இதுக்கு மெயின். இது எப்படிங்க நீங்கள் பண்ணுறீங்க? பங்கர் முறையில் பண்ணுறீங்களா? ஆமாம். ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த சாக்கில் குடிக்கிறது அதெல்லாம் ரொம்ப கஷ்டமானது. இவ்வளோ பெரிய உருப்படிக்கு அது செட் ஆகாது, அதெல்லாம் பண்ண முடியாது நாங்கள். சரி, இது யார் உங்களுக்கு பண்ணித்தரா? இது எப்படி பண்ணுறீங்க? இது அதெல்லாம் பூரா மிஷின்காரே எனக்கு ஸ்கூலில் வந்து பாடம் எடுக்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கூடவே இருந்து கடுதா வாங்கி கொடுக்கறதுலேருந்து பங்கர் அளவு போட்டு ஜேசிபியில் இந்த அளவுக்கு நோண்டணும், இந்த அளவுக்கு கறக்கணும், இந்த வாட்டத்தில் இருக்கணும், அதாவது லெவல் இப்படி மேலோட்டமாக இருந்தால் தான் இந்த மழை நீர் வந்துச்சுன்னா வெளியே போகிறதுக்கு வசதியாக வடிகாலாக இருக்கும் அப்படிங்கிற விவரம் கொண்டு எல்லாம் அவரே சொன்னார். அது அப்படியே நான் ஃபாலோ பண்ணி செய்ய. நீங்கள் மண்ணெல்லாம் நோண்டதில்லை, இருக்குது சுற்றி கரை மட்டும் போட்டு தார்பாயை விரித்து, அதுவும் வாட்டம் மழை பெஞ்சா வெளியே வர மாதிரி வாட்டம் போட்டு போட்டுறீங்க. மழை பெஞ்சாலும் சரி என்னன்னாலும் சரி நம்ம பாட்டு டெய்லி எடுத்துக்கிட்டே இருக்கலாங்க, அந்த மாதிரி பண்ணி. ஆனால் இதில் இன்னொன்று என்னென்னா, ஃபஸ்ட்டில் இதை போடும்போது 21 நாள் 40 நாள் அது வந்து பெர்மெண்டேஷன் ஆனதுக்கப்புறம் எடுக்கணுங்கிற ஒரு கான்செப்ட் சொன்னாங்க. ஆனால் நான் தீனி பற்றாக்குறை ஏற்படுது. ஒரு டைமு போட்டு கொட்டினன்னிலிருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு வெட்டி போட்டோம்னா நாளையிலிருந்து கண்டினியூவாக எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த சைலேஜ் சம்மந்தமாக உங்ககிட்ட யாராவது கேட்டால் நீங்களும் சொல்லுங்க. என்னக்கிட்ட கேட்டால் இல்லைங்க, இது சம்பந்தமா நானே ஃபோன் பண்ணி நிறைய பேர் வற்புறுத்தி சொல்லியிருக்கேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வேலுமணின்ட்டு, அவர் என்னோட பெரிய பண்ணீங்க. அவர் இது மாதிரி தான் வசந்தேவனும் அது இதுன்னு போட்டு நிறைய கொஞ்சம் சிரமப்பட்டார். லேபர் பிரச்சனை, இந்த தட்டு வெட்டிட்டு வந்து வர்றது, பொழுதுனி இதே குழப்பமாக இருக்குதுன்ட்டு ஒரு டைம் ரொம்ப வெக்ஸ் ஆன மாதிரி, இன்னும் மாட்டை விசிட்டா தான் என்ன அப்படிங்கிற மாதிரி வெக்ஸாகி பேச ஆரம்பித்தார். நான் தான் வற்புறுத்தி வலியுறுத்தி, நான் கெடுத்ததாக இருக்கட்டும், நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். போட்டு முதல் டைம் போட்டு பார்த்துட்டு ஒரே வாரத்தில் ரிசல்ட் சூப்பராக இருக்குதுன்ட்டார். இன்றைக்கி என்னை விட அதிகமான பங்கர் 3 பங்கர் வச்சுருக்காரு. அவருக்கு லேண்டும் அதிகம், மாடும் அதிகம், அதனால் அவர் 3 பங்கர் வச்சிருக்காரு, நிறைய போடுறாரு. நீங்கள் வந்து உங்கள் காட்டில் இருந்து உற்பத்தி ஆகிற மக்காச்சோளத்தை இந்த மிஷின்காரங்களை வச்சு அறுவடை பண்ணி பங்கர் போட்டுக்கிறீங்க. ஆமாம். வெளியிலேருந்து பசுந்தீவனம் அதை வாங்கிலாம் பண்ணுறது இல்லைங்க, மக்காச்சோளம் வாங்கி உங்ககிட்ட இருக்கிறதே என்கிட்ட இருக்கிறத போட்டுக்கோங்க. ஒரு வேலை கொட்டான மாதிரி போச்சுன்னா அந்த டைம் வெளியிலேருந்து வாங்கி. அது யார் வாங்கி தராங்க? அது அவரே வாங்கி கொடுத்துருவாரு. எல்லாம் அந்த மிஷின்காரங்களே வாங்கிட்டு சொன்னோம்னா நாங்கள் போய் எந்த காட்டில் போய் நாங்கள் யாரை பார்த்து பேசி அந்த மிஷின்காரங்க நம்பரு இதெல்லாம் சொல்லிட்டீங்கன்னா மற்றவங்களுக்கெல்லாம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாடெல்லாம் எப்படிங்க பருவத்துக்கு வரதெல்லாம் எப்படி வருதுங்க? வருஷம் ஒரு கண்ணு போடுதுங்களா? அதெல்லாம் எப்படி ஆகுதுங்க? பருவங்கிறதெல்லாம் வந்து எந்த டிலேவும் கிடையாதுங்க. கரெக்டாக அந்த 18 நாள் 20 நாளுங்கிறது கண்டினியூவாக வருது. இந்த சைலேஜால் எந்த எஃபெக்டும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் இதில் இதுக்கு முன்னே இன்னொன்று பண்ணினேன். இந்த மக்காச்சோளத்து திப்பின்னு ஒன்று வாங்கிட்டு வந்து போட்டேங்க. ஆனால் அது போட்டது வந்து எல்லா மாடும் வாயில் சல் விட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதே எஃபெக்ட் இதுன்னு இருக்குது. எப்போ வருதுன்னா
நாங்கள் சைலேஜ் கொண்டு கிட்ட போகிறோம் பாருங்க அப்போ அந்த சல்லு விடும் சாப்பிட்றதுக்கு வேண்டி. ஆமாம் ஆமாம். இப்போ நமக்கு ஊறுகாயை காட்டா நமக்கு எப்படி எச்சு வருதோ அந்த மாதிரி அந்த மாடு அந்த சைலேஜை பார்த்தா வாயில் சல்லு விடுங்க. இது வந்து 100க்கு 100 உண்மையான இது எல்லா சைலேஜுக்கு வர்றவங்களுக்கும் இந்த பார்வையில் கண்டிப்பாக பட்டுருக்குது. இப்போ ஒரு மாடு கண்ணு போடுதுன்னா எவ்வளோ நாளில் பருவத்துக்கு வருதுங்க? எத்தனை சனை ஊசி போடுவீங்க சனை நிற்கிறதுக்கு? மாடு பருவத்தில் வர்றதுங்கிறது கண்ணு போட்டு அது கண்டினியூவாக அந்த 20 நாளுங்கிறது ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் தான் அதை வெயிட் பண்ணி ஒரு 60 நாள் 80 நாள் இப்படி 3 கருவும் 4 கருவும் விட்டு தான் நாங்கள் வந்து ஊசி போடுவோம். ஏன்னா எடுத்து ஊசி போடக்கூடாது. போட்டால் நமக்கு வந்து உடனே 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் அப்போ தான் நீங்கள் முதல் சனை ஊசி போடுறீங்க. ஆமாம். ஒரே சனை ஊசியில் நின்றுங்களா இல்லை 2-3 சனை ஊசி போடுற மாதிரி வருங்களா? அது கிளைமேட்டை பொறுத்து. கொஞ்சம் கூலிங்கான டைமாக இருந்ததுன்னா ஒரு டைமில் நின்றுக்கும். இல்லைன்னா 2 டைம் 3 டைம் போடுறோம். அது இந்த வருஷம்லாம் கணக்கே இல்லை. 4 டைம் 5 டைம் ரொம்ப அதிகமாக அந்த வெயில் தான் காரணம். ஆனால் சைலேஜுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்க. இல்லை இல்லை. இப்போ சைலேஜ் போடுறதுனால உங்களுக்கு வந்து தீனி பற்றாக்குறை இல்லாமல் இருக்குது, ஒரே மாதிரி கிடைச்சிட்டு இருக்குது. ஆள் வெட்டிட்டு வர வேலை மிச்சம், ஃபேட் எஸ்என்எஃப் சேர்த்து வந்துடுது. இதில் ஆள் செலவு எங்களுக்கு பாதி. அள்ளிட்டு வந்து கொட்டுறது தான். காட்டில் தட்டு வெட்டுற வேலை கிடையாது. அதை தூக்கிட்டு வந்து போடுற சிரமம் இல்லை. ஐயோ இந்த டைம் போய் வெட்டணுமே அப்படிங்கிறத நினைச்சேன்னா ஃப்ரீயாக இருக்க டைம் வண்டி இழுத்துட்டு போனால் அள்ளி கொட்டிட்டு வந்து நிறுத்திக்கலாம். அதுவும் இதுக்கு நீங்களே ஒரு வண்டி டிசைன் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த வண்டியில் ஒரு 3/4 டன் 1 டன் பிடிக்க மாட்டேங்குது. 800 கிலோ பிடிக்கும். அதில் போய் தள்ளிட்டு வந்து இது இப்போ அப்போ மாடுகளுக்கெல்லாம் போட்டுக்கிறீங்க. டோர் இருக்குங்க. டோர் ஓப்பன் பண்ணி கீழே அந்த கேஸன் வச்சு அளவுக்கு தள்ளி விட்டு அப்படியே இருக்கு. அதே மாதிரி மழை பெஞ்சிட்டு இருக்குது, போய் தட்டு வெட்டணும் அந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு பங்கர்லேருந்து மழை பெஞ்சாலும் அப்படியே குறையா ஓப்பன் பண்ணி விட்டு அப்படியே எடுத்துட்டு வருங்க. மழையில் நினைஞ்சாலும் அது ஒன்றும் ஆகும். பாலுக்கு உண்டான ரேட் சேர்த்து வருது, ஃபேட் எஸ்என்எஃப் சேர்த்து வருது. இது இந்த சைலேஜ் போடுறதுனால தான் வருதுங்களா? சைலேஜ் 100க்கு 100. சைலேஜ் போடுறதுக்கு முன்னாடி என்ன ஃபேட் எஸ்என்எஃப் வந்துட்டு இருந்துச்சுங்க? சைலேஜ் போடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பாலே இந்த அளவுக்கு கிடையாது. பாலே கிட்டத்தட்ட ஒரு மாட்டுக்கு வந்து 3லேருந்து 5 லிட்டர் வரைக்கும் எனக்கு வந்து கூடுதல். ஒரு சைலேஜ் போட்டோன்னா 3லேருந்து 5 லிட்டர் பால் ஏறி வரைக்கும் கூடுதல். எஸ்என்எஃப் எவ்வளோ ஏறி இருக்குதுங்க? அதே மாதிரி பால் ஏறுனா வேட்டெல்லாம் குறையுங்க. கேட்டும் கூட ஏறும். இது முதல்ல போடுறவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். ஏன்னா இந்த சைலேஜ் போட்டால் அடுத்த நாளைக்கு பால் ஏறிடுங்க, ஆனால் ஃபேட் ஏறாது. அது கிட்டத்தட்ட ஒரு 20 நாளைக்கு மேலே தான் அந்த ஃபேட் ஏறுறது. 20 நாளைக்கு மேலே தான் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஏறும். ஒரு சிலர் சைலேஜ் வாங்கி இன்னைக்கு போட்டு அப்படியே இருந்தா பால் ஏறிச்சு ஃபேட்டை காணும் அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. 20 நாளைக்கு அப்புறம் தான் அந்த ஃபேட்டு எஸ்என்எஃப்லாம் அதிகரிக்கும். அது அதிகரிச்சிச்சுன்னா குறையவே குறையாது. ஏன்னா நம்ம கண்டினியூவாக சைலேஜ் பண்ணிக்கிட்டு வர்றதுனால அந்த ஒரே மெயின்டைன். நீங்கள் காலையில் என்ன ஃபேட் எஸ்என்எஃப் அதே அடுத்த நாள் காலையிலையும் வரும். சாயந்தரம் என்னவோ அது அடுத்த நாள் சாயந்தரம். காலைக்கும் நாளைக்கும் வித்தியாசம் உண்டு. காலையில் குறையும், சாயங்காலம் கூடும். இன்னைக்கு காலையில் வர்றது தான் நாளைக்கு காலையிலையும் 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் ஏறும் குறையும், அவ்வளோதான். அது மாட்டோட உடல் வாக்கில் அந்த மாற்றங்கள் வர்றது. இப்போ இந்த மாடெல்லாம் ஒரு 25 மாடும் பயங்கர நீரோட்டமாக நல்லா இருக்குதுங்க. எல்லாம் 400 கிலோ அந்த மாதிரி இருக்குங்களா? அதெல்லாம் அதுக்கு மேலே இருக்குங்க. ஒரு 10 கண்ணுக்குட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாம் எலும்பும் தோலுமா இருக்குது. அது எதனால? இப்போ சைலேஜ் கொஞ்சம் கம்மியாக போச்சுங்க. போன வாட்டி வந்து டன்னு கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. அதனால் கண்ணுக்குட்டி போட்டால் அடுத்த கிராவுக்கு வர்றதுக்குள்ள பட்டம் போயிடும். அது வந்து நமக்கு கொஞ்சம் சிரமமாக போயிடும். அது சும்மா இருக்கிற கண்ணுக்குட்டி தானே அப்படின்ட்டு ஒரு மாதமாக தான் இப்போ வைக்கப்புல் மட்டும் போட்டுட்டு போடுவேன். அதனால் இந்த சைலேஜ் இல்லைனாவே அது கொஞ்சம் அது வேலையை காட்டுது. அதனால தான் அது கொஞ்சம் இலப்படியாக தெரியுது. சைலேஜ் இப்போ உங்களுக்கு எக்ஸஸாக வந்து திருப்பி போட ஆரம்பிச்சுட்டா அதுவும் எல்லாம் உடனே தெரியுதுங்க. அதுதான் சொல்கிறேன்னே, முன்ன கண்ணுக்குட்டி எடுங்க அவ்வளோ நீரோட்டம். ஒரு அதிக நாள் இல்லை, 10 நாள் 10 நாள் ஒரு கண்ணுக்குட்டி சைலேஜ் காலையும் மாலையும் வச்சுட்டு 10ஆவது நாள் பாருங்க அப்படி வீணும் இருக்கும் கண்ணுக்குட்டி. ஒரு கண்ணுக்குட்டி பிறந்தா அதுக்கு எவ்வளோ பால் வைக்கிறீங்க? பாருங்க மாட்டிக்கிட்டே விட்டுறது தானே. அதான் கறந்து வைக்கிறதுன்னு உங்கள்கிட்ட இல்லைங்க. ஒரு காம்பு அதை விட்டு முழுசாக குடிக்க வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் ஒரு 1.5 கிலோ அளவு கொஞ்சம் கண்ணுக்குட்டி வைத்தான ஒன்று, அவ்வளோதான். ஒரு இது வந்து ஒரு 40 நாளைக்கு தான் அந்த உதவி கொடுக்கலாம். 40 நாளைக்கு அப்புறம் கண்ணுக்குட்டிக்க சும்மா காட்டுறதோட சரி இழுத்து கட்டிடுவோம். ஏன்னா சைலேஜ் திங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அது எத்தனை நாள்லேருந்து கண்ணுக்குட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க?
கண்ணுக்குட்டி ஓரளவுக்கு தீனி திங்க ஆரம்பிக்குதுனாவே அது சைலேஜ் தான். 40 நாள் 50 நாள் 60 நாள்லேயே அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு 25 நாளே மாட்டோட சேர்ந்துட்டு அதுதான் கொறிக்க நக்கி பார்க்கும். ஆரம்பிச்சிருங்க. அந்த டேஸ்ட் பிடிச்சிக்கும். கண்ணுக்குட்டிலாம் எவ்வளோ கிலோ சாப்பிடுங்க? அதெல்லாம் ஒரு என்ன ஒரு 1.5 கிலோ 2 கிலோ அளவுக்கு. அந்த கன்றுக்குட்டி எவ்வளோ நாளில் பருவத்துக்கு வருதுங்க? கன்றுக்குட்டி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கன்றுக்குட்டி என்கிட்ட அந்த அளவுக்கு வேகமாக வீரியமாக வளரல. காரணம் என்னென்னா அதை நான் செய்ய வராமல் உங்களுக்கு இப்போ சைலேஜ் பற்றாக்குறையாக இருக்குதுன்னு அதுக்கு போடாமல் விட்டுறீங்க. சரிங்க. பசுமாட்டுக்கு வந்து எவ்வளோ அடர் தீவனம் வைக்கிறீங்க? அது எப்படிங்க? பால் கணக்கு வச்சதா வைக்கிறீங்களா? அந்த கணக்கு கிடையாது. நான் வந்து நாட்டு கணக்கு தான். பெரிய மாடு அதிக பால் வருதா அதுக்கு வந்து நான் பக்கா கணக்கு கிலோ கணக்கு கிடையாது. ஒரு 4 பக்கா வைப்பேன். அந்த எத்தனை தீவனம்ங்கிறது 4 பக்கா தீவனம். கையில் வந்து ஒரு கை கடலை புண்ணாக்கு, மினரல் மிக்ஸு, அவ்வளோதான். அவர் சவுட்டெல்லாம் கிடையாது. குச்சி தீவனம் எதுவும் கிடையாது. குச்சி தீவனம் மட்டும்தான். அது அதாவது குச்சி தீவனம் அது மட்டும்தான். குச்சி தீவனம் புண்ணாக்கு அவ்வளோ மினரல் மிக்ஸ் வேறெல்லாம் எதுவும் கிடையாது. அதுவும் அட்டன் கோட்டதுக்கு அப்புறம் மினரல் மிக்ஸு கூட போடுறதில்ல. அதை கூட நிறுத்திட்டேன். வேறு எந்த வெட்டி செலவும் இதில் கிடையாது. ஒன்லி குச்சி தீவனம்னா அட்டன் தீவனம் போடுறேன். கூட வந்து கடல் புண்ணாக்கு அது கூட செய்யும். வேறு எதுவும் கிடையாது. பால் என்ன ரேட் வருதுங்க இப்போ உங்களுக்கு? அதான் 38,000 ரூபா வரைக்கும் வந்துருக்குது. அது வந்து முன்னே வந்து நான் ஆவினில் ஊற்றி போட்டுக்கிட்டு இருந்தேங்க. ஆவினில் எனக்கு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 32 ரூபாய்க்கு மேலே வந்ததே இல்லை. இப்போ அட்டனுக்கு மாற்றி ஆட்சி கிட்டத்தட்ட இப்போ 4வது மாதம் அடுத்து 4வது மாதம் 1 வருஷம் ஆகுது. 1 வருஷமாக அட்டன். இந்த பசுமாடு வச்சு நீங்கள் இந்த சைலேஜெலாம் போட்டு நடத்திட்டு இருக்கிறது உங்களுக்கு லாபகரமாக இருக்குதுங்களா? நிச்சயம் லாபம்னா குறைஞ்சது ஒரு விவசாயிங்கிறது 6 மாடு வரைக்கும் வந்து லாபம் தெரியாது. அதுக்கு மேலே போனால் தான் லாபம் உண்டு. என்ன கொஞ்சம் ஆள் வேலை தேவைப்படுது. அதனால் ஆள் வச்சு தான் செய்யணும். வீட்டில் இருந்த ஆள் இருந்தாங்கன்னா செய்யலாம். இப்போ என்கிட்ட வந்து ஆள் கட்டாக்குறை. நான் வந்து கூலி ஆள் வச்சு தான் வேலை செய்யணும். அவங்ககிட்ட மாடுங்கிறதுனால பாலில் வந்து வருமானம் நிச்சயம். அதுக்கு வந்து பொய் என்ன சொல்லலாம், அது இல்லை இது இல்லைன்னு. நிகர லாபம்னு பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி நிச்சயம் உண்டு. கரெக்டாக பண்ணால் இதில் வருமானம் லாபம் ஒரு 100 ரூபான்னா 50 ரூபா லாபங்கிறது கேரண்டி. எவ்வளோ பால் ஊற்றுறீங்களோ அதில் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரியெல்லாம் மெத்தடில் பண்ணால் பால் ஊற்றுற பணத்தில் பாதி பணம் வந்து மிச்சம். சைலேஜுக்கு, தீவனத்துக்கு, லேபருக்கு, கரண்ட் பில்லுக்கு எல்லாத்துக்கும் போக பாதி பணம் மிச்சம் பண்ண முடியும். இது நான் சொல்கிறது கொஞ்சம் குறைச்சி தான் சொல்லியிருக்கேன். நான் சுப்பிராலாம் சொன்னேன்னா அது கொஞ்சம் அதிகமாக வரணும். நான் வந்து ஏன்னா எதுவும் மிகைப்படுத்தக்கூடாது. இதை பார்க்குறவங்க என்னடா இப்படி இருக்குதா அப்படின்னு யோசிக்கக்கூடாது. கொஞ்சம் குறைச்சி சொன்னோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஆனால் இதோட சேர்த்து தான் குறை கிடையாது. ஆனால் இந்த பங்கரோட நீளம் எவ்வளோ, அகலம் எவ்வளோ? இது பங்கரோட நீளம் பார்த்தீங்கன்னா 120 அடி நீளம். அகலம் பார்த்தீங்கன்னா 11 அடி அகலம். உள்கூடு 11. உள்கூடு அதான் மண் இல்லாமல் கீழே மட்டும் தான். கீழே வந்து 11 அடி அகலம் வச்சுருக்கோம். ஆனால் கொஞ்சம் சேர்த்தே இருக்கும். ஏன்னா இப்போ வந்து 4-5 வருஷமாக சைடெல்லாம் சேர்த்து மண்ணை இது பண்ணுறதுனால கொஞ்சம் அகலம் கூடி இருக்கும். அதை நான் அளந்து பார்க்கல. டிராக்டர் உள்ள விட்டு போட்டு தார்பாய் போட்டு. இதில் எவ்வளோ ஸ்டாக் வைப்பீங்க? இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னும் இது வந்து கங்கர் கொய்யத்துக்கு மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தோம். இந்த ஹைட்டுக்கு போட்டாக்கா ஒரு அடிக்கு 1 டன்னுங்கிற அளவு இப்போ உண்மை 120 டன்னு. ஆமாம். ஆனால் இப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ புதுசாக போகிறது மேலே 6 அடி ஏற்றுறாங்கிறாரு. ஏற்றுனா இது 300 டன் போடலாங்கிறாரு. இப்போ போடுறது 300 டன் போட்டுருவீங்க. அப்படியே போய் பார்க்கலாமாங்கண்ணா உள்ள? வாங்க. இப்போ போடுறது 300 டன் போட்டுருவீங்க. 300 டன் அசால்ட்டாக போடலாங்கிறாரு. நம்மகிட்ட பொருளாதாரம் தான் இல்லை அந்த அளவுக்கு போட்டு ஏற்றி கொண்டு வரதுக்கு. இப்போ நீங்கள் பங்கர் முன்னாடி இருந்து அள்ளிக்கிட்டே கடைசிக்கு போயிட்டீங்க. இன்னும் இது ஒரு 20 அடி இருக்குமாங்கண்ணா? இன்னும் 20 அடிக்கு வட்டம் தான் இருக்கும். இந்த 20 அடி எத்தனை நாளைக்கு உங்களுக்கு வரும்? ஒரு நாளைக்கு வந்து அடிக்கணக்குன்னு பார்த்தா ஒரு அடி கணக்கு வரும். ஒரு நாளைக்கு ஒரு அடி. அதான் 1 டன் எடுத்தோன்னா 2 நேரம் வரும். இந்த தார்பாயெல்லாம் எவ்வளோ ஜிஎஸ்எம்ங்க? எதுங்க இந்த தார்பாயெல்லாம்? இதெல்லாம் மறந்தே போச்சு. இந்த தார்பாயெல்லாம் எவ்வளோ லைஃப் வருதுங்க? இது கரெக்டாக இதுக்கு கங்கர் கோடு வாங்கினது பாருங்க, எல்லாம் கோட்டை விழுந்து போச்சு. இன்னும் அடுத்த இதெல்லாம் கொடுத்து வாங்கணும். எடுத்து பார்க்கலாமாங்கண்ணா? எடுங்க. நல்லா கொண்டு பண்ணி கீழே எடுத்துடுங்க. தான் இப்போ அலறதுக்கு குறைக்க வரும். இந்த காலை எடுங்க, கொஞ்சம் வெளியே இருக்குது. தங்க மாட்டம் இருக்குங்க இந்த வட்டிலாம்.
நல்லா இருக்குதுங்க. நல்ல ஃபெர்மெண்டேஷன் ஸ்மெல்லுங்க. பருப்பு இல்லாமல் நிறையா இருக்குது. மக்காச்சோளம் இந்த இதா தெரியும் நல்லாவே. இந்த மக்காச்சோளம் நிறையா இருக்குதுங்க. இல்லை மக்காச்சோளம் வெளியவே எல்லாம் தெரியுது. அது நிறைய அந்த பால் கருதுங்கிறதுனால இதில் வந்து அதிகம் கருப்பு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லாம் போட்டு அடித்து தள்ளிடுதா, அதில் அதிகம் தெரியாது. ஒரு சிலது ஸ்லைஸ் மாதிரி வர்றது மட்டும்தான் நம்ம கண்டு எடுத்து பார்த்தா சின்ன சின்ன பருப்பாக தெரியும். ஆமாங்க. இதை நீங்கள் கையில் அள்ளி மறுபடி பார்த்தீங்கன்னா அந்த மாவு கையில் ஒட்டிருக்கும். பவுடராட்டம் ஒட்டு திப்பி கையில் ஒட்டும். அது கூட அந்த பால் தான். சரிங்கண்ணா, நீங்கள் 350 டன் போடுறப்ப எங்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் எப்படி போடுறங்கிறத நாங்கள் ஒரு வீடியோ அப்போ வந்து எடுத்து கண்டிப்பாக மாட்டு பண்ணக்காரங்களுக்கு போட்டால் ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஏன்னா ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை நான் வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது, தயவு செஞ்சு ஒவ்வொரு விவசாயம் முடிஞ்ச வரைக்கும் சைலேஜுக்கு வாருங்க. ஆடு வளங்க மாடு வளங்க சைலேஜோட அடிமனசுல இருந்து சொல்கிறேன். உண்மையான உண்மை. ஒவ்வொரு விவசாயம் தனக்கு லாபம் அப்படிங்கிற குறிக்கோளோடு செயல்படுறவங்க, கஷ்டம் இல்லாத நடந்துக்கணும், கஷ்டம் இல்லாத குழப்பம் ஓட்டணும்னு நினைக்கிறவங்க சைலேஜுக்கு மாறுங்க. ஏன்னா வேலை கம்மி, லாபம் அதிகம். ஏன்னா இது வந்து நான் அனுபவிச்ச உண்மையை சொல்கிறேன். 100க்கு 100 இது உண்மையிலும் உண்மை. இதுக்கு மாற்றுக்கிறது கிடையாது. கண்டிப்பாங்கண்ணா. அது உங்கள் மாடை பார்த்தாவே தெரியுது.